வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதினா இலையை பற்றி தாங்க. புதினா இலை உணவின் சுவையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. புதினா எல்லா பருவத்திலும் கிடைக்கும் ஒரு அற்புத பொருள் அப்படின்னு சொல்லலாம். வீடுகளிலையும் இதை நம்ம வளர்க்குறத சாதாரணமாகவே பார்க்க முடியுது. சமைக்கும் உணவில் மணமூட்டும் தன்மை இந்த புதினாவுக்கு மட்டுமே உண்டு. இது ஒரு தனி சுவையையும் கொடுக்கக்கூடியது. கமகமக்கும் புதினா உணவுக்கும் மட்டுமல்ல, உடலுக்கும் நன்மை தரக்கூடியது தாங்க. குளிர்ச்சி தரும் புதினா இலை கோடையில் தான் அதிகம் உட்கொள்ளப்படுது அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. மேலும் புதினா என்றுமே உணவில் மனம் சேர்க்க மட்டுமே பயன்படுத்தப்படும் பொருள் அப்படின்னு பலர் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. என்னன்னா, 4-5 புதினா இலைகளை பச்சையாக வாயில் போட்டு சுவைக்கும்போது அதனுடைய சுவை வித்தியாசப்படும். மேலும் வாயும் புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நிறைய சத்துக்கள் இதனுடைய சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். புதினா ஜூஸ், புதினா துவையல், புதினா சாதம் அப்படின்னு பலதரப்பட்ட வகையில் இந்த புதினாவை நாம் பயன்படுத்தினாலும் இதனோட மருத்துவ குணமும் சத்துக்களும் குறையாது அப்படிங்கிறதே இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த புதினாவில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்த்துடலாம் வாங்க. புதினாவில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, தென் ஆன்டிவைரல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடன்ட்கள், தயாமின், புரோட்டீன், நீர்ச்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அயன், நிக்கோடின் அப்படின்னு பலதரப்பட்ட சத்துக்களை இந்த புதினா உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. மேலும் இந்த புதினாவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. புதினா நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக உடல் பலவீனம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு முழுசாகவே விலகிடும். சளி, இருமல், ஜலதோஷம் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாக அமையுது. மேலும் உடல் பலவீனமானவங்க இந்த புதினா எடுக்கிறதன் மூலமாக அவங்க புத்துணர்வாகவும் பெற முடியுது. மேலும் புதினா அதிக ஆக்சிஜனேற்றம் மற்றும் சுழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டதாக காணப்படுது. ஒவ்வாமைக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. செரிமான கோளாறுக்கு நல்லது. அசைவ உணவுக்கு பிறகு புதினா நீர் குடிக்கிறதுக்கான காரணம் இதுதாங்க. உடலில் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது, செரிமானத்தை எளிதாக்கவும் உதவுது. தலைவலிக்கு இது பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. மேலும் வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணும் தன்மையும் இந்த புதினாக்கு உண்டு. குடல் எரிச்சல் நோயில் இருந்து விடுதலை பெறவும் முடியுது. குமட்டலை தடுக்கும் தன்மையும் இந்த புதினாவிற்கு உண்டு. மேலும் நாள்பட்ட இருமலை உண்டாக்கும் எரிச்சலையும் இந்த புதினா எடுத்துக்கிறதன் மூலமாக முற்றிலும் சரிப்படுத்த முடியுது. ஜலதோஷத்திற்கு இது நல்ல மருந்து அப்படின்னே சொல்லலாம். மேலும் சருமத்தை மென்மையாக்குவதிலும் சரும தொற்று, அரிப்பை குணப்படுத்தும் தன்மையும் இந்த புதினாவிற்கு உண்டு அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். முகப்பரு நீக்கிறதுக்கு இந்த புதினாவை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கலாம். மோசமான மனநிலை மற்றும் வயிறு வலி, சோர்வு போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த புதினா முக்கிய தீர்வாகவே அமையுது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாகவே இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மையும் இந்த புதினாவிற்கு உண்டு. செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு புதினாவின் பங்கு இன்றியமையாததாக அமையுது. வயிறு வீக்கத்தை சரி பண்ணும் தன்மையும் மேலும் அஜீரணத்தை போக்கும் தன்மையும் இந்த புதினாவிற்கு உண்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட மருத்துவ குணம் கொண்டதாக இந்த புதினா இருக்குங்க. புதினாவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முடி நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. பொதுவாக பெண்களுக்கு முடி நீளமாக இருக்கிறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் தானே. ஸோ கண்டிப்பாக இந்த புதினாவை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து புதினாவில் இருக்கக்கூடிய மென்தோல் அப்படிங்கிற பொருள் மூக்கடைப்பிற்கு சிறந்த நிவாரணமாக அமையுது. மேலும் தொண்டை வலி, காய்ச்சலை சரி செய்யும் தன்மை கொண்டதாகவும் இந்த மென்தோல் அமையுது. புதினா எடுத்துக்கிறதன் மூலமாக சுழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு அதிகமாகவே நம்ம உடலில் இருக்குது.
இதன் காரணமாக முகப்பரு, சருமமின்மை, மேலும் தழும்பு போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாக அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. மேலும் புதினா நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக செரிமான பிரச்சனை, வாய்வு தொல்லை, வயிற்று வலி, மலச்சிக்கல், வயிறு உப்பம் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது தீர்வாக அமையுது. மேலும் இந்த இலையை மென்று சாப்பிடலாம் அல்லது துவையல் மூலமாகவும் எடுத்துக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. மேலும் புதினா சாறு எடுக்கிறதன் மூலமாக செரிமான பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட முடியுது. பசி எடுக்கும் தன்மையும் மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாகவும் அமையுது. புதினா சாறு ப்ளஸ் லெமன் இதை சம அளவு எடுத்துக்கிறதன் மூலமாக இதை விட சிறந்த மெடிசன் வேறு எதுவுமே இல்லைன்னு நாம் சொல்லலாங்க. ஸோ இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த புதினாவை இனிமேலும் நம்ம சுவைக்கு மட்டும் இல்லை மருத்துவ குணமும் அடங்கியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தவறாமல் உணவில் எடுத்துக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். This video is sponsored by Buy Mode eShopping. Thank you.